நீ பயப்படாதம்மா, நீ உட்காரு. உனக்கு ஸ்பெஷலா சொல்லணுமா? மூட்டை உட்கார்றா. அதுல இல்ல, கீழே உட்கார்ற. கீழே டேய், நல்லா இருக்கியா? பதில் சொல்றா, வாயில என்ன வச்சிருக்க? என்னடா, என் காசு என்னாச்சு? அது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா ரெடி பண்ணுவேன். ஏன்டா ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேன்ற? அது வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னை மன்னிச்சிருங்கண்ணே. இன்னும் எவ்வளோ நாள்? ஒரு 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 வாரம். நம்பலாமா? ஒரு வாரத்துல தரலனா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இல்லைண்ணே, கொடுத்துட்றேன். ஏம்மா, நீ கொஞ்சம் எந்திரி, என்கூட கொஞ்சம் வாமா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பொண்ணு முதல்ல குத்தி பொலி போட்டுருப்போம். எல்லாம் பார்த்தல்லம்மா, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்படி ஒருத்தன் கூட என்ன சந்தோஷமா நீ இருந்துட போற சொல்லு. உன் புருஷனால அந்த காசை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு நல்லா தெரியும். இன்னைக்கு நான் அமைதியா திரும்பி போறது உனக்காக மட்டும்தான். உனக்கு அவன் ஒழுங்கா ஒரு முத்தம் கொடுத்துருக்கானா? சந்தன வாசம் வீசுது உன் மேல. இந்த கடன் தீர நான் ஒரு வழி சொல்லவா? இந்த அழக நானும் கொஞ்சம் அனுபவிச்சுக்கிறேனே. உன் புருஷனை விட்டுட்டு என் கூட மட்டும் இருக்கணும்னு சொல்லலை நான், புரியுதா? நான் வரும்போதெல்லாம் உன் மனசோட கதவை எனக்காகவும் திறந்து வைக்கணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டனா அவனோட கடன் எல்லாம் தீந்துரும். உன்னை நான் மகாராணி மாதிரி கடைசி வரையும் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு. நீ ஒத்துக்கலன்னா ஒரு வாரத்துக்குள்ள என் பணம் எனக்கு வேணும். அப்படி உங்களுக்கு வெப்பாட்டியா இருந்து எனக்கு ராணி மாதிரி வாழ வேண்டாம். உங்களோட பணத்தை நாங்க எப்படியாவது கொடுத்து முடிச்சிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்கன்னா என் கையோட வேகம் என்னன்னு தெரியும்.
மன்னிச்சிடுமா என்ன? ஒரு வாட்டியாவது உன் உதட்டோட ருசி என்னன்னு அனுபவிக்கலனா என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடும். வட்டு மாமா. டேய், நான் ஃபோன் பண்ணுவேன், கால் அட்டன் பண்ணு. கொஞ்சம் பேச வேண்டியிருக்கும் கூட. கடன்ல இருந்து எப்படி உன்னை காப்பாத்திக்கணுமோ அதுக்குண்டான வழியை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் உனக்கு. புரிஞ்சுதா? என்னாச்சு? எதுக்கடி அழுவுற? அவர் உங்ககிட்ட எதனா தப்பா நடந்துக்கிட்டாரா? ஏய் இல்ல, நான் நம்ம நிலைமையை நினைச்சு அழுதேன். ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒரு வாரத்துக்குள்ள அவரோட பணத்தை கொடுக்க முடியுமா? அது இப்போ ஒரு வாரத்துக்குள்ள எப்படி முடியும்? எனக்கு என்னதான் ஆச்சு? அவர் அப்படி நடந்துகிட்ட போது நான் ஏன் அவரை எதிர்த்து கத்த முன் வரல? அவர் எனக்கு விலை வச்சிருக்காரு. என்னோட உடம்புக்கு, என்னோட மனசுக்கு, என்னோட கனவுகளுக்கு. எவ்வளோ தைரியம் அவருக்கு! அதுவும் என்னோட புருஷன் ஒரு கதவோட பின்னாடி இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும்